ஆல்ரெடி விளக்கம் 10 A செட் ஈக்குவல் டு B செட்னு சொல்லிட்டு போன வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணி பார்த்துங்க. இப்போ அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம். G ஆஃப் A, அது A செட் B செட் வென் டயக்ராம் இதெல்லாம் பார்த்துருப்போம் ஆமாதானே? ஓகே, இப்போ அடுத்தது வந்து G ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கலாம், G ஆஃப் ஃபங்க்ஷன். G என்பது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ வந்து G ஈக்குவல் டு 1, B 1, 2, B 3, C 4, E ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கணும். G ஈக்குவல் டு 1, B 2, B 3, C 4, E. இப்போ இதனுடைய பேரை வந்து என்ன ஆகுதுன்னா, இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பா, இதுதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் சார்பான்னு பார்க்கணும், அடுத்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பா. சார்புன்னு பார்த்தா இங்க என்னென்ன இருக்குது ஏ செட்ல? 1 2 3 4 இங்க இருக்குதான்னு பாத்துங்க. 1 2 3 4. அடுத்தது 2க்கு மேற்பட்ட உறுப்புக்கு போகாதான்னு பாருங்களேன். 1 வந்து ஏக்கும் 1 வந்து பிக்கு வருதா? அது மாதிரி வரவே இல்லை. 1 வந்து பிக்கு போகுது, 2 வந்து பிக்கு போகுது, தனித்தனியா தான் போகுது. அப்ப இது சார்பு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சார்பு நான் சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிட்டோம். அடுத்ததுதான் வரப்போறோம் எவ்வகை சார்புன்னு சொல்லிட்டு. எவ்வகை சார்பு நான் கூறப்படும் பொழுது இது என்ன வகையான சார்புன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திருக்க ஒன்றுக்கு ஒன்றான சார்பு தான் பண்றோம். அல்லது ஒருபுற சார்புன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒன்றுக்கு ஒன்றான சார்புனாது G ஆனது A இருந்து B க்கு ஒரு சார்பு. G ஆஃப் 1 ஈக்குவல் டு G ஆஃப் 2. G ஆஃப் 1 எதுக்கு மேப் ஆகுது? B க்கு தான். பாருங்க, ஏரோ மார்க் வச்சு காட்டுறேன். G ஆஃப் 1 எதுக்கு மேப் ஆகுது? B க்கு தான். G ஆஃப் 2 எதுக்கு மேப் ஆகுது? B க்கு தான். ஆனால் 1 2 சமமா? சமமில்லை. அப்போ 1 is not equal to 2. எனவே கணம் A இல் 1 மற்றும் 2 ஆகிய இரண்டு வெவ்வேறான உறுப்புகளுக்கு கணம் B இல் ஸ்மால் b என்ற உறுப்பு என்ற ஒரே ஒரு நிழல் உருதான் உள்ளது. எனவே G ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. இந்த டெஃபினிஷன் நம்ம படிச்சிருப்போம். எங்க படிச்சிருப்போம்னா, பாருங்க, வென் டயக்ராம் போடுறேன். அம்புக்குறி வரைபடம் 1 2 3 4. பி செட் எழுதுறேன். பி செட்ல என்ன இருக்குது? ஏ மேல இருக்கு, வட்டத்துக்குள்ள எழுதணும். A B C D E. இப்ப வரையலாமே. 1 வந்து எதுக்கு மேப் ஆகுது? B க்கு. 2 எதுக்கு மேப் ஆகுது? B க்கு. 3 வந்து C க்கு. 4 வந்து E க்கு. மதிப்பகத்தில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் தொடர்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் சார்பினுடைய டெஃபினிஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன். மதிப்பகத்தில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் துணை மதிப்பு தொடர்பு இருக்குது. ரெண்டாவது வந்து மதிப்பகத்தில் ஒரே உறுப்பு 2க்கு மேல போகல, அப்ப இது சார்பு. ரெண்டாவது வந்து இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா f of g1 equal to f of g2. அம்புக்குறி வரைபடத்துல 1 எதுக்கு மேப் ஆகுது? B க்கு. 2 B க்கு மேப் ஆகுது. ஆனா 1 is not equal to 1 2 சமம் அல்ல. therefore இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. இது எங்க பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்புடைய டெஃபினிஷன்ல நம்ம பாத்துறோம். அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்காக கொடுத்திருக்கிறேன் பாருங்க. f of a1 equal to f of a2. அதாவது f of 1 equal to f of 2 போன இப்ப பார்த்ததுல. ஆனா A1 A2 சமமா இருந்தாதான் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அங்க 1 is not equal to 2. therefore இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. இப்ப ஒன்றுக்கு ஒன்றான சார்பை பார்த்தோம். இரண்டாவது வகையான சார்பை பார்க்க போறோம். அடுத்த சார்பு பலவற்றின் ஒன்றான சார்பு. நல்லா கேள்வி புரிஞ்சுக்கணும். இரண்டாவது வகையான சார்பு. ஃபர்ஸ்ட் சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ரெண்டாவது என்னன்னா பலவற்றின் ஒன்றான சார்பு. many one function. அதனுடைய டெஃபினிஷன் வரைமுறை f சார்பு f a tends to b இன் பலவற்றின் ஒன்றான சார்பு எனில் அச்சார்பின் a இன் ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு b இன் ஒரே நிழல் உரு இருக்கும். இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். 1 வந்து எதுக்கு மேப் ஆகுது? B க்கும். 2ம் B க்கு வந்துடும். அதனுடைய டெஃபினிஷன் தான் இது. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டான A இன் ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளும் B இன் ஒரே நிழல் இருக்கும். இது மாதிரி வந்தா இது என்ன சார்புன்னு சொல்லும்? பலவற்றின் ஒன்றான சார்பு. அப்போ ஜின்னு சொல்லிட்டு இப்ப முன்னால இருக்கிற வீடியோ பார்த்தோமா, அது என்ன வகையான சார்பா வருது? பலவற்றின் ஒன்றான சார்பா வருது. அங்க ஒன்றுக்கு ஒன்றான சார்பு நடத்தினா இது பலவற்றின் ஒன்றுக்கு ஒன்றான சார்பா வருது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமே. இப்போ ஒரு திரையரங்கு இருக்குது, மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்னா ஒரு காம்ப்ளெக்ஸ்க்குள்ள 3 தியேட்டர் இருக்கும். அது மாதிரி ஒரு இது. அதுல வந்து person 1, person 2, person 3, person 4, பார்வையாளர் 1, பார்வையாளர் 2, பார்வையாளர் 3ன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க சினிமாவை. சினிமா பார்க்கும் பொழுது
பாக்குறாங்களே, பிலிம் 1, பிலிம் 2, பிலிம் 3 3 படங்களா இருக்குது, ஓடுது அந்த தியேட்டர்ல. அந்த தியேட்டர்ல P7, அதாவது பார்வையாளர் 7 எதை பாக்குறாங்கன்னா பிலிம் 2 பாக்குறாங்க. பார்வையாளர் 1 வந்து எதை பாக்குறாங்க, பிலிம் 1 பாக்குறாங்க. பார்வையாளர் 6 எதுதான் பாக்குறாங்கன்னா பிலிம் 1 தான். பார்வையாளர் 4 எதுதான் பாக்குறாங்க, பிலிம் 1 தான். அப்போ 3 பேர் ஒரே படத்தை பாக்குறாங்க. பார்வையாளர் 1, பார்வையாளர் 4, பார்வையாளர் 6. அடுத்தது பார்வையாளர் 3 வந்து 2வது படத்தை பாக்குறாங்க. பார்வையாளர் 5 வந்து 3வது படத்தை பாக்குறாங்க. அப்போ பார்வையாளர் 3 எதை பாக்குறாங்க, 2ம். பார்வையாளர் 7 2வது படத்தை பாக்குறாங்க திரையரங்குல. பார்வையாளர் 5 மட்டும் எதை பாக்குறாங்க, 3வது படத்தை பாக்குறாங்க. இப்போ இது மாதிரி வர்றதுதான் என்னதுன்னா என்ன சார்புன்னு சொல்லுவோம், பலவற்றின் ஒன்றான சார்பு. ஒன்று கொண்டான சார்பு வந்து ஒன்றுக்கு தான் போச்சு. இங்க பல பேர் ஒரு படத்தை பார்க்கறதுனால இது பலவற்றின் ஒன்றான சார்புன்னு சொல்லிருக்கோம். இதுதான் இங்க டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஒரு திரை வளாகத்தின் F1, F2, F3 என 3 திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. 7 நபர்கள் திரையரங்கில் வந்து காட்சி சீட்டு வாங்கும் விகிதம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு. ஓகேவா? அடுத்தது இப்ப வந்து அதனுடைய விளக்கம், பலவற்றின் ஒன்றான சார்புடைய விளக்கம். இப்ப விளக்கம் 11 பக்கம் எண் எத்தனாவது பக்கத்துல இருக்குன்னா 11வது பக்கத்துல இருக்கும். 12வது பக்கத்துல இருக்கும். என்ன இருக்குது, A set is equal to A 1, 2, 3, 4. B set equal to ABC என்ற சார்பின் f of வரிசை ஜோடி எழுதிறான் பாருங்க. ஏரோ மார்க் வச்சு காட்டுறான் பாருங்க. 1, A, 2, A, 3, B, 4, C என்க f என்ற சார்பின் 1 மற்றும் 2 எண் உறுப்புகளும் B இன் ஒரே நிலையுறு. 1 எதுக்கு போகுது, A-க்கு, 2 எதுக்கு போகுது, A-க்கே போகுது இருப்பதால் இவை பலவற்றுக்கு ஒன்றான சார்பாகும். இதுக்கு அம்புக்குறி வரைபடம் வரைஞ்சு காட்டுறேன். A செட் எடுத்து எழுதுறேன். A செட்ல இருக்கிற உறுப்புகள் அனைத்து எழுதணும். நல்லா கவனிச்சுக்கணும். A செட்ல இருக்கிற அனைத்து உறுப்புகளும் எழுதணும். அப்ப என்னென்ன இருக்குது, 1, 2, 3, 4. அதே மாதிரி துணை மதிப்பகத்துல B செட்ல இருக்கிற உறுப்புகள் அனைத்து எழுதணும். A, B, C. அப்ப A செட் என்பது மதிப்பகம், B செட் என்பது துணை மதிப்பகம். வீச்சு வேற. இப்ப பார்க்கலாமே. 1வது சமன்பாடு f of A is equal to 1, A, 2, A, 3, B, 4, C. இப்ப மேப்பிங் பண்ணி காட்டுவோம் பாருங்க. 1 எதுக்கு மேப் ஆகுது, A-க்கு, 2 A-க்கே மேப் ஆகுது, 3 வந்து B-க்கு, 4 வந்து C-க்கு. சார்பான் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோ. எப்பயுமே ஒரு கேள்வி கொடுத்தா இது சார்பான் பார்த்துட்ட பிறகுதான் எவ்வகை சார்புன்னு சொல்லணும். மதிப்பகத்தில் உறுப்புகள் அனைத்தும் துணை மதிப்பு தொடர்பு இருக்குது. 2வது மதிப்பகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பு தொடர்பு இல்லை. அப்ப இது சார்பு. அப்புறமேட்டு அடுத்த கேள்விக்கு வர எவ்வகை சார்பு, 1 A-க்கு மேப் ஆகுது, 2 B-க்கு மேப் ஆகுது, சாரி A-க்கே மேப் ஆகுது. Therefore இது என்ன சார்புனா பலவற்றுக்கு ஒன்றான சார்பு. ஒன்றுக்கு ஒன்று போல ஒரே நிழல் உரு 1, 2 ஒரே நிழல் உருக்கு போகுது, A-க்கே போகிறதுனால இது பலவற்றின் ஒன்றான சார்பு. புரியுதா கண்ணு? அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாமே. மேல் சார்பு, 3வது வகையான சார்பு பார்க்க போறோம். மேல் சார்பு f A என்ற சார்பு மேல் சார்பு எனில் f இன் வீச்சகமானது f இன் துணை மதிப்பகத்துக்கு சமமாக இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம். துணை மதிப்பகம் வீச்சகமும் B செட்ல தான் இருக்கும். அப்போ துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமா இருந்தா அது என்னது, மேல் சார்பு. இப்போ துணை மதிப்பகத்தின் B இல் ஒவ்வொரு உறுப்பிற்கும் மதிப்பகத்தில் A இல் முன்னுறு இருக்கும் என கூறலாம். இதை மேல் சார்பு அல்லது என்ன சொல்ல, இங்கிலீஷ் என்ன சொல்லிக்கலாம், சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என அழைக்கலாம். ஓகேவா? இப்ப அதுக்குரிய எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஒரு கைபேசியின் 3 நபர்களின் பெயர்களை பதிவில் உள்ளன என கொள்க. பதிவில் உள்ள 3 நபர்களும் அழைப்புகள் செல்கின்றன எனில் அவ அழைப்பை குறிக்கும் சார்பு மேல் சார்பு படத்தில் கூறலாம். பதிவு எண் கால் 1, கால் 2, கால் 3, கால் 4, கால் 5 இருக்கு அழைப்புகள். இங்க பாத்தீங்கன்னா நம்பர் 1, நம்பர் 2, P1, P2, P3, அதாவது அழைக்கிறவங்களுடைய பெயர் P1, P2, P3. இப்ப என்ன ஆகுதுன்னா அழைப்பு நபர்கள். இப்ப பாருங்களேன், C1 எதுக்கு கால் பண்றோம், P2க்கும், C3யும் P2க்கு கால் பண்றோம். சாரி, C1 C3 P2க்கு கால் பண்றோம். C2 எதுக்கு கால் பண்றாங்க, P1க்கு கால் பண்றாங்க. C4 C5 எதுக்கு இருக்குது, P3க்கு. இப்போ
பாத்தீங்கன்னா மதிப்பகம் என்ன இருக்குது? C1 C2 C3 C4 C5. கால் 1 கால் 2 கால் 3 கால் 4 கால் 5 இருக்குது. நபர்கள் எத்தனை? P1 P2 P3. இப்ப மதிப்பகத்துல என்ன இது இருக்குன்னு துணை மதிப்பகத்துல P1 P2 P3. வீச்சு என்னதான்? P1 P2 P3. ரெண்டினுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குது? சமமா இருக்குது. துணை மதிப்பகத்திலேயும் 3 தான் இருக்குது, வீச்சும் 3 தான் இருக்கு. வீச்சு பாருங்க, ஏரோ மார்க் பண்ணிக்கிறது 3 தான் இருக்குது. துணை மதிப்பக உறுப்புகள் எத்தனை தான் இருக்குது? 3. இவ்வகையாக வந்தா அது என்ன சார்புன்னு சொல்லணும்? மேல் சார்பு. ஆக மொத்தம் 3 வகையான சார்பு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, ரெண்டாவது வந்து பலவற்றின் ஒன்றான சார்பு, மூணாவது வந்து மேல் சார்பு. இதனுடைய டெஃபினேஷனும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது என்னன்னா உட்புற சார்பு, இன்டு ஃபங்க்ஷன். நல்லா கவனிச்சுக்கணும், இன்டு ஃபங்க்ஷன். சார்பு A tends to B ஆனது உட்புற சார்பு எனில் B இல் குறைந்தபட்சம் ஒரு உறுப்புக்காவது A இன் முன்னூறு இருக்காது. அப்போ B ல இருக்கிற ஒரு உறுப்பாவது ஒரு முன்னூறு இருக்கக்கூடாது. நிழல் முன்னூறுனா நிழல் உருவுல இருந்து ஒரு போகக்கூடாது. B ல இருந்து. B என்னது? துணை மதிப்பகத்துல இருந்து போகக்கூடாது. இப்ப எடுத்துக்காட்டு பார்க்கலாமே. விளக்கம் 1.3 பக்கம் எண் எதுல இருக்குதுன்னா 1.3 A set is equal to பக்கம் எண் எத்தனைனா 20வது பக்கத்துல இருக்குது பாருங்க. 20வது பக்கத்துல இருக்குது. A set equal to என்ன இருக்குது? 1 2 3. A set is equal to 1 2 3. B set is equal to என்ன இருக்குது? X, Y, Z, W. வரிசை ஜோடி கொடுத்துடலாம். 1, W, 2, Z, 3, X. இப்ப பார்க்கலாமா? இப்போ அம்புக்குறி வரைபடம் போறோம். A செட்ல இருக்கிற உறுப்புகள் அனைத்து எழுதணும். 1 2 3 எல்லாத்தையும் இந்த வட்டத்துக்குள்ள எழுதணும். அதே மாதிரி துணை மதிப்பகத்துல B செட்ல இருக்கிற உறுப்புகள் X, Y, Z எழுதணும். அப்புறமேட்டு அந்த வரிசை ஜோடிக்கு போகணும். 1 எதுக்கு மேப் ஆகுது? W-க்கும். 2 எதுக்கு மேப் ஆகுது? Z-க்கும். 3 வந்து எதுக்கு மேப் ஆகுது? X-க்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் என்னவா இருக்குது? விட்டு இருக்குது. எந்த எலிமெண்ட்? Y. அப்போ மதிப்பகத்தினுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்குது? 1 2 3 4. துணை மதிப்பகத்தில் எத்தனை நினைக்குது? 1 2 3 தான் இருக்குது. அப்ப இது மேல் சார்பு அல்ல. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து மேல் சார்பு அல்ல. அப்ப இது என்ன சார்புனா உட்புறமாக சார்பு, இன்டு ஃபங்க்ஷன். சோ இது 4வது சார்பா பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு பார்த்தோம், அது அடுத்தது பலவற்றின் ஒன்றான சார்பு பார்த்தோம், 3வது வந்து மேல் சார்பு பார்த்தோம், அதுக்கு அடுத்தது என்னது? உட்புற சார்பு பார்த்தோம். F இன் வீச்சகம் X, Y, Z, W belongs to B இப்படி எழுதுன டெஃபினிஷன் என்பதால் F ஆனது உட்புற சார்பாகும். Y is belongs to B க்கு முன்னூறு A இல் இல்லை. Y இலிருந்து எந்த ஏரோ மார்க்கும் போகல அப்படின்னு சொல்றத இந்த டெஃபினிஷன் என்பதை நோக்குக. இதுதான் டெஃபினிஷன் எழுதணும். ஒரு கணக்கு கொடுத்தா இது மாதிரி டெஃபினிஷன் எழுதி காட்டணும். அம்புக்குறி வரைபடம் இதை எழுதி காட்டினாதான் மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்த சார்பு வந்து இருபுற சார்பு. ரெண்டு புறமும் ஈக்குவலா இருக்கும், அதுதான் இருபுற சார்பு. F A இன் சார்பானது ஒன்றுக்கு ஒன்றாகும் மற்றும் மேல் சார்பாகவும் இருந்தால், ஒன்றுக்கு ஒன்றுனா 1க்கு 1 தான் போகணும். மேல் சார்புடைய டெஃபினிஷன் என்னது? துணை மதிப்பகமும் வீச்சகமும் எப்படி இருக்கணும்? சமமா இருக்கணும். அப்படி இருந்தால் இருபுற சார்பு. அப்ப எப்படின்னா ஒரு வட்டத்தை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். அதுவும் கொடுத்திருக்கிறாங்க. எத்தனாவது பக்கத்துனா பக்கம் எண் 20 கணக்கு புக்ல அதே தான் கொடுத்திருக்கிறோம். நான் சின்னதா வரைஞ்சிருக்கேன். 5 10 20 0 போட்டிருக்கேன். உள்ள ஒரு வட்டம் போடுறேன். என்ன இருக்குது? 1 2 3 4. உள்ள ப்ளூ கலர் வட்டம் தான் மதிப்பகம். இந்த ஆரஞ்சு கலர் வட்டம் தான் என்னன்னா துணை மதிப்பகம். இப்ப அப்படியே திருப்பினா 1 எதுக்கு மேப் ஆகுது? 5க்கு. 4 எதுக்கு மேப் ஆகுது? 6க்கு. 2 வந்து 0க்கு. 8 வந்து 10க்கு. அப்படியே ரொட்டேட் பண்ணனா 8 எதுக்கு மேப் ஆகும்? 5க்கு. அப்ப 1 எதுக்கு மேப் ஆகும்? 6க்கு. 4 எதுக்கு மேப் ஆகும்? 0க்கு. 2 எதுக்கு மேப் ஆகும்? 10க்கு. மறுபடியும் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணலாம். அப்போ எல்லாமே தொடர்பு இருக்குது பாருங்க. மதிப்பகத்தில் இருக்கிற உறுப்புகள் அனைத்தும் ஒண்ணுக்கு ஒண்ணுதான் தொடர்பு இருக்குது. இது மாதிரி வந்தாதான் என்னது? இருபுற சார்பு, பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு டெஃபினிஷன் பண்ணிக்கிறோம். ஒன்றுக்கு ஒன்றான சார்பு 1 தான் மேப் ஆகணும். அது மாதிரி வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. பலவற்று ஒன்றான சார்புனா மதிப்பகத்தில் ஏதாவது விட்டுருக்கும். சாரி, துணை மதிப்பகத்தில் ஏதாவது விட்டுருக்கும். சாரி துணை மதிப்பகத்தில் விட்டுருக்கணும். மேல் சார்புனா துணை மதிப்பகமும்
வீச்சு எப்படி இருக்கணும், சமமா இருக்கணும். இப்ப இருபுற சார்பு பார்த்தோம், இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகேவா கண்ணு? அடுத்தது இது ஒரு டெஃபினிஷன் இருக்குது. படம் விளக்கம் 1.5. இது என்ன வகை சார்புன்னு சொல்லிடுறோம். ஒன்று கொண்டான சார்பு பாருங்களேன். ஒன்னு வந்து ஏக்கு மேப் ஆகுது, ரெண்டு வந்து ஒன்னு வந்து எதுக்கு மேப் ஆகுது, ஏக்கு. ரெண்டு எதுக்கு மேப் ஆகுது, பிக்கு. மூணு வந்து சிக்கு. நாலு வந்து டிக்கு. இது ஒன்று கொண்டான சார்புன்னு சொல்லலாம், அல்லது என்ன சார்புன்னு சொல்லலாம், தெரிஞ்சவங்க எனக்கு போன் பண்ண பார்க்கலாம். இது ஒன்று கொண்டான சார்புன்னு சொல்லலாம், அல்லது வேற என்ன வகை சார்புன்னு சொல்லலாம், இன்னொரு சார்புன்னு இதுக்கு சொல்லலாம். அடுத்த பிற ஒரு புற சார்பு நான் கேட்கல, இன்னொரு சார்புக்கு சொல்லலாம். பலவற்றின் ஒன்றான சார்பு. இப்ப பாருங்க, ஒன்னு வந்து ஏக்கு மேப் ஆகுது, ரெண்டு பிக்கு மேப் ஆகுது, மூணு வந்து பிக்கு மேப் ஆகுது, நாலு வந்து சிக்கு மேப் ஆகுது. இது பலவற்றின் ஒன்றான சார்புன்னு சொல்லலாம், அல்லது என்ன சார்புன்னு சொல்லலாம், இன்னொரு வகையான சார்புன்னு சொல்லலாம் இது. ஏன்னா இங்க பாருங்க, ஏபிசி இருக்குது, ஏபிசி இருக்குது. ஒரு க்ளூ கொடுத்துக்கிறேன், ஏபிசி ஏபிசி சமமா இருக்குது. அப்ப என்ன வகை சார்புன்னு சொல்லலாம். இப்ப மேல் சார்பு பாருங்க, மதிப்பகத்துல என்ன இருக்குது, 1 2 3 4. துணை மதிப்பகத்துல என்ன இருக்கு, ஏபிசி. எண்ணிக்கை 3, வீச்சு எத்தனை, 3. இது மேல் சார்பு. உட்புற சார்பு, சில எலிமெண்ட் இங்க விட்டு இருக்குது, இஎஃப் விட்டு இருக்கனால உட்புற சார்புன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா கண்ணு? அடுத்தது எடுத்துக்காட்டு 1.12 கிடைமட்ட சோதனை பயன்படுத்துதல். சார்புக்கு வந்து எப்படின்னா எக்ஸ் அச்சுல இருந்து போச்சுச்சு இந்த லைன். இது என்னன்னா ஒய் அச்சுல இருந்து அப்படியே கீழே இறங்கணும். இது என்ன வகையான சார்புக்கு தான் இது. சார்புன்னு கேட்கும் பொழுது அதாவது எப்படி பண்ணணும், எக்ஸ் அச்சை நோக்கி, சாரி ஒய் அச்சை நோக்கி செல்லும். எவ்வகை சார்புன்னு கேட்கும்போது எக்ஸ் அச்சை நோக்கி செல்லும். எக்ஸ் அச்சின் பிரகாரம் வரும் பாருங்க. எவ்வகை சார்புக்கு எக்ஸ் அச்சை நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல கேர்ஃபுல். எவ்வகை சார்புன்னு கேட்கும் பொழுது எக்ஸ் அச்சை நோக்கி வரும், அந்த லைன் மூவ் ஆகும். சார்புன்னு எனக்கு வரும் பொழுது ஒய் அச்சை நோக்கி செல்லும். ஓகேவா? லாஸ்ட் வீடியோல போட்டிருக்கணும். முடிஞ்ச அந்த 2 வீடியோ ஜாயின் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். இந்த லைன் கூட உங்களுக்கு இருக்குது, பக்கம் எண் எத்தனை, 21ல. இப்போ இது எவ்வகை சார்பு பாருங்க. இந்த லைன் அப்படியே மூவ் ஆகும், பி என்ற புள்ளி மூவ் ஆகுது. எத்தனை டைம் தான் வெட்டுது, ஒரே ஒரு டைம் தான் வெட்டுது. மறுபடியும் பாருங்க, பி என்ற புள்ளி எத்தனை டைம் தான் வெட்டுது, அந்த கோட்டை ஒரே ஒரு டைம் தான் வெட்டுது. இது என்ன சார்பு, ஒன்றுக்கொன்றான சார்பு. கிடைமட்ட வரைபடம் 1.5 படம் ஆகியவற்றை அதிகபட்சம் ஒரே ஒரு புள்ளியை பி வெட்டுவதால் இது ஒன்றுக்கொன்றான சார்பை குறிக்கும். ஓகேவா? அடுத்தது ஒரு சார்பு டயக்ராம் கொடுத்திருக்கலாம், அதே பக்கத்துல தான் பாருங்க. கொஞ்சம் நான் வரையும் பொழுது, கிராபிக்கலா வரையும் பொழுது, கம்ப்யூட்டர்ல வரையும் பொழுது கொஞ்சம் தப்பாயிருச்சு. நீங்க கரெக்டா வரைஞ்சிக்கங்க அதுல வச்சு. இப்ப பாருங்களேன், 2 புள்ளி வரும், பி கியூ. இப்ப 2 புள்ளி வெட்டுது, எதுல, அந்த கோட்டை, இந்த வளைவு கோட்டை பாருங்க, ஒரு 2 இடத்துல வெட்டுது. அது ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. ஒன்றுக்கு மேற்பட்டது வெட்டதுனால இது ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. வரைபடம் 3 புள்ளி வரைபடம் கிடைமட்ட கோடு பி கியூ ஆகியவை இரு புள்ளிகளை வெட்டுவதால் இது வளைவரையும் ஒன்றுக்கொன்றான சார்பை குறிக்காது. அடுத்த கோடு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, 1 2 3, பி இஸ் ஈக்குவல் டு 4 5 6 வரிசை ஜோடி கொடுக்கலாம். ஏ இன் பிக்கான சார்பாகவும் ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக. இப்ப கவனிங்க, ஏ செட் இப்ப மதிப்பு வெண்படம் அம்புக்குறி வரைபடம். ஏ செட்ல இருக்கிற அத்தனை உறுப்பு 1 2 3 எழுதிட்டேன். பி செட்ல என்னென்ன இருக்குது, 4 5 6 அத்தனையும் எழுதணும். அப்புறமேட்டு இந்த வரிசை ஜோடிக்கு போகணும். 1 எதுக்கு மேப் ஆகுது, 4க்கு. 2 வந்து 5க்கு. 3 வந்து 6க்கு. இது ஒன்றுக்கொன்றான சார்பு. ஆனால் என்ன, இது மேல் சார்புல. ஏன் மேல் சார்பு இல்ல, இதுல உறுப்பு துணை மதிப்புல எத்தனை உறுப்புகள் இருக்குது, 4. வீச்சுல எத்தனை தான் இருக்குது, 3. ஏன்னா வீச்சு என்ன, 4 5 6. துணை மதிப்பதுல என்ன இருக்குது, 4 5 6 7. ரெண்டும் சமம் இல்லாதனால இது மேல் சார்பு இல்ல. ஆனா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு போறதுனால இது ஒன்றுக்கொன்றான சார்பை குறிக்கிறது. பாத்துக்கிட்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், முடிஞ்சா இந்த வீடியோ தனியா போடுறேன். 2 வீடியோ அட்டாச் பண்ணி எடிட் பண்ணி கரெக்டா போட்டு கொடுக்குறேன். உடனே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறேன். ஏன்னா என்னுடைய லேப்டாப் ஃபால்ட் ஆனதுனால சர்வீஸ் கொடுத்திருந்தேன். என்னால் வீடியோ இதெல்லாம் போட முடியல.